ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை பேசிக்காக வச்சு ஒரு செமி கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெல்கம் டு மை சேனல் தென்னங்கீற்று. இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பேஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு 4 சாப் பண்ணி உள்ள மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா. 1/4 டீஸ்பூன் ஜீரகம். 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதில் தக்காளி சேர்க்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்து மசாலா பேஸாக அரைச்சி வதக்கிறப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போவே தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதுக்காக 2 தக்காளி உள்ளே கூட சேர்த்து இப்போவே அரைச்சிக்கிறேன். அடுத்ததான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இது தாளிப்புக்கு வதக்கிறதுக்கு. கடாயில் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் போல். கொஞ்சமாக வெந்தயம் தாளிப்புக்கு. ஒரே ஒரு வரமிளகாய். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போய் கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போக ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இந்த மசாலா பேஸை நான் ஓரளவுக்கு திக்காக தான் அரைச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்த்து அரைக்கல. நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம். இது நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசம் எல்லாமே நல்லா போகணும் நமக்கு. மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் 3 to 5 மினிட்ஸில் நமக்கு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லாவே. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது செமி கிரேவி தான். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கடைசியில் நம்ம முட்டை சேர்க்குறப்போ இன்னுமே கொஞ்சம் திக்காகும். அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை பேஸை ரெடி பண்ணிடுவோம். நான் அன்றைக்கி தோசைக்கல்ல தான் செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 போல் பொடி பொடியாக. அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக மேலால் சுருங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் நான் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒன்றா. உங்களுக்கு தோசைக்கல் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் தோசைக்கல்லில் இரும்புக்கல்ல செய்கிறப்போ பொதுவாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, முட்டை சேர்த்தோன்னே டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும், திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி செய்யணும். தோசை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கீழே அழுத்தி விடுங்க. அப்போ பெரிய பெரிய கட்டியாக இல்லாமல் நமக்கு ஓரளவுக்கு நல்லா பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இதை கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச மேலால் வந்துருச்சு, திக்காகிடுச்சு. இப்போது நம்ம இந்த எடுத்து வச்ச முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சேர்க்குறப்போ கிரேவி திக்காகவும் இருக்கும். அதே சமயம் அந்த முட்டையில் மசாலா எல்லாமே ஊறி சாதத்துலேயும் சரி சப்பாத்திலையும் சரி எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.